வணக்கம். இந்திய பிரிவினை இந்த ஒரு வார்த்தை போதும் பல தலைமுறைகளோட வலி, கண்ணீர், துயரம் எல்லாம் நம்ம மனசுல வந்து போகும். சரி, வரலாற்றுல ரத்தத்தால எழுதப்பட்ட இந்த கொடூரமான சம்பவம் இது ஏன் நடந்துச்சு? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் இத பத்தி பார்க்கலாம். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பல 100 வருஷமா ஒரே நிலத்துல ஒன்னா வாழ்ந்த மக்கள், ஒரே கலாச்சாரத்தை பகிர்ந்துகிட்டவங்க, திடீர்னு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா ஆனாங்க? இந்த முடிச்சு அவிழ்க்கணும்னா நாம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போகணும். சரி, இந்த மொத்த கதையையும் நம்ம ஒரு 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரிவினைக்கான விதை எப்படி விழுந்துச்சு, அப்புறம் தனி நாடு கோரிக்கை எப்படி எழுந்துச்சு, இதுல பிரிட்டனோட கடைசி மூவ் என்னவா இருந்துச்சு, கடைசியா இந்த சுதந்திரத்துக்காக நாம கொடுத்த விலை என்ன. இதை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். எந்த ஒரு பெரிய விஷயமும் ஒரே நாள்ல நடந்துடாது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். பிரிவினைங்கிற இந்த விஷச்செடிக்கான விதை பல வருஷங்களுக்கு முன்னாடியே தூவப்பட்டுருச்சு. அந்த ஒற்றுமையில முதல் விரிசல் எங்க எப்படி விழுந்துச்சுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த காலகட்டத்துல தான் 2 வேற பாதைகள் உருவாகுது. ஒரு பக்கம் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் வருது. அவங்க நாம எல்லாரும் இந்தியர்கள்னு ஒரே குரலா ஒலிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல சர் சையத் அகமது கான் தலைமையில அலிகார் இயக்கம் மாதிரி சில அமைப்புகள், இல்ல முஸ்லிம்களோட நலன் தனி, அதை நாம தான் பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன விதை தான் 1906ல அகில இந்திய முஸ்லிம் லீக்கா வளர்ந்து நிக்குது. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரயில் பாதை 2ஆ பிரியற மாதிரி தான். காங்கிரஸ் கட்சி ஒரே இந்தியாங்கிற ரயில ஒரே ட்ராக்ல ஓட்டணும்னு நினைச்சது. ஆனா சர் சையத் அகமது கான் மாதிரி சில தலைவர்கள், இல்ல முஸ்லிம்களுக்குன்னு தனி ட்ராக் வேணும், தனி ரயில் வேணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் தெரிஞ்சது இந்த 2 ரயிலும் இனிமே ஒரே பாதையில பயணிக்காதுன்னு. சரி, ஆரம்பத்துல ஒரு சின்ன யோசனையா இருந்த இந்த வேறுபாடு எப்படி வலுப்பெத்து எங்களுக்கு தனி நாடே வேணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கோரிக்கையா மாறுச்சு? வாங்க அந்த கதையை பார்ப்போம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த இரு தேச கோட்பாடு தான். இது சும்மா ஏதோ ஒரு தியரி இல்ல, இது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த அரசியல் ஆயுதம். அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் 2 தனித்தனி தேசங்கள், அவங்களோட கலாச்சாரம், பழக்க வழக்கம் எல்லாமே வேற. அதனால அவங்க ஒன்னா வாழவே முடியாதுங்கிற கருத்து தான் இது. இந்த ஒரு ஐடியா தான் பாகிஸ்தான் கோரிக்கைக்கான அஸ்திவாரத்தையே போட்டுச்சு. இந்த இரு தேச கோட்பாட்டோட மிக முக்கியமான முகமா இருந்தவர் யாருன்னா, முஸ்லிம் லீகோட தலைவர் முகமது அலி ஜின்னா. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இவரு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ரொம்ப ஆதரிச்சவர். ஆனா போக போக முஸ்லிம்களுக்குன்னு ஒரு தனி நாடு இருந்தா மட்டும்தான் பாதுகாப்புன்னு ரொம்ப உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அரசியல் நகர்வுகளால தான் பாகிஸ்தான்கிற ஒரு கனவு நிஜமாச்சு. அவங்க சும்மா பேசிட்டு மட்டும் இருக்கல. முஸ்லிம் லீக் என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லிம்கள் அதிகமா வாழ்ற பஞ்சாப், காஷ்மீர், பலூச்சிஸ்தான் மாதிரியான பகுதிகளை எல்லாம் ஒரு மேப்ல குறிச்சு, இதுதான் நாங்க கேட்கிற பாகிஸ்தான்னு ஒரு தெளிவான வடிவத்தையே கொடுத்தாங்க. இப்போ ஒரு கனவு ஒரு வரைபடமா, ஒரு நிஜமான நிலப்பரப்பா மாற ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் இந்தியால அரசியல் புயல் அடிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல உலக அளவுல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. 2ஆம் உலகப் போர். அந்த போர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட முதுகெலும்பையே உடைச்சிடுச்சு. இப்போ அவங்களோட கடைசி ஆட்டம் ஆரம்பமாக போகுது. போர்ல ஜெயிச்சாலும் பிரிட்டிஷ்காரங்க பொருளாதார ரீதியா ரொம்பவே பலவீனமாயிட்டாங்க. அவங்களுக்கு இனிமே இந்தியாவை ஆட்சி செய்யற அளவுக்கு சக்தியே இல்ல. சரி, உங்களுக்கு சுதந்திரம் தர்றோம், ஆனா நாங்க சீக்கிரம் கிளம்புறோம்னு அவங்க சொன்னப்போ ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. பல வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சில மாசத்துல தீர்த்தே ஆகணுங்கிற ஒரு பயங்கரமான அவசர நிலை. சரியா இந்த நேரத்துல தான் முஸ்லிம் லீக் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அரசியலமைப்பு ரீதியான வழிமுறைகளுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. அதாவது இனிமே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமில்லைன்னு சொல்றாங்க. 1946ல அவங்க விடுத்த நேரடி நடவடிக்கையினால் அழைப்பு எரியற நெருப்புல பெட்ரோலை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. கல்கத்தா வீதிகள்ல ரத்த ஆறு ஓடுச்சு. பாலிடிக்ஸ் இப்போ தெருவுக்கு வந்துருச்சு. வன்முறை தான் இனி எல்லாத்துக்கும் பதில்னா ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல்ல தான் இந்தியாவோட கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பிரபு உள்ள வராரு. அவரோட ஒரே வேலை, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதிகாரத்தை கைமாத்திட்டு இந்தியாவை விட்டு கிளம்பணும். அதனால சுதந்திரம் கொடுக்க வேண்டிய தேதியை இன்னும் முன்னாடி கொண்டு வந்து இந்த பிரிவினைங்கிற ஆபரேஷனை ரொம்ப அவசரமா செஞ்சு முடிச்சார். அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்து முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த முடிவுகளால சாதாரண மக்கள் பட்ட கஷ்டம் அடேங்கப்பா. சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நாம கொடுத்த விலை இருக்கே, அது ரொம்ப பெருசு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த கோட்டுக்கு பேரு ராட்க்ளிஃப் கோடு. இந்தியாவை பத்தி தூளி கூட தெரியாத ஒருத்தர் வெறும் 5 வாரத்துல ஒரு மேப்பை வச்சு வரைஞ்ச கோடு அது. ஒரே ராத்திரியில லட்சக்கணக்கான மக்களோட வீடு, நிலம், அவங்க வழிபட்ட கோவில், மசூதி எல்லாமே இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் நம்ம ஊருன்னு சொன்ன இடம் இன்னைக்கு வெளிநாடு. இதோட விளைவு என்ன தெரியுமா?
இரத்தக்கரையோட வந்த ரயில்கள் குடும்பம் குடும்பமா லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளா நடந்தே போனாங்க. வரலாறு காணாத ஒரு வன்முறை. கணக்குலயே வராத அளவுக்கு மக்கள் கொல்லப்பட்டாங்க. கோடிக்கணக்கானவங்க சொந்த வீட்டையே இழந்தாங்க. ஆமா, சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அந்த விடியல் ஒரு மிகப்பெரிய துயரத்தோட நிழல்ல தான் உதிச்சது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் பிரிவினையோட கதை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சின்ன கருத்து வேறுபாடு ஒரு அரசியல் கோரிக்கையா மாறி கடைசியில பிரிட்டனோட அவசரத்தால ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவா முடிஞ்சது. இது ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைக்கப்பட்ட பல சோகமான சம்பவங்களோட விளைவு. 1947ல மேப்ல கோடு கிழிச்சாச்சு. நாடுகள் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஆனா மக்களோட மனசுல விழுந்த அந்த காயம், அந்த வடு, அது இன்னிக்காவது உண்மையிலே ஆறி இருக்கா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க. நன்றி.